ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி வரும் காலங்களில் எப்படி வரலான்னு பார்க்கலாம் வாங்க. காவேரி பார்த்து செம்மையாக திட்டுறாங்க. தாத்தாவுக்கு அசிங்கப்படுத்திட்ட, எனக்கு நீ அவங்க அவமானப்படுத்திட்ட, நீ எனக்கு இருக்கு என் கண்ணு முன்னாடி முழிக்காத, ஆனால் கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்லையா காவேரி, சாரி மன்னிச்சுக்கோங்க தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படி நீ சொல்லிட்டா கூட மனசாரி போயிடும். ஆனால் நீ இப்படி பேசுறியே, நான் தப்பு பண்ணாதானங்க சாரி கேட்க முடியும். அவள் வந்து அஜய் மேலே லவ்வே பண்ணலைங்க. அவள் அன்னைக்கு பொண்ணு பார்க்க போகல கூட என்கிட்ட எப்படி சொன்னா தெரியுமா, உன்னை குடும்பப்படுத்த தாண்டி அந்த வீட்டுக்கு வர்றேன், அஜய் மேலே எனக்கு லவ்வெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்டவ இந்த வீட்டில் வந்து எப்படிங்க நல்லா வாழ முடியும்? இந்த வீட்டுக்கு பெருமையை அவள் சேப்பான்னு நினைக்கிறீங்களா? அப்போ 8 அடினா அவள் 16 அடிங்க, அவள் நல்லவளே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உனக்கு கவலை இல்லை, நீ என்ன இந்த வீட்டு ஒரிஜினல் மருமகளா, பெரிய ஒரிஜினல் கான்ட்ராக்ட் பொண்டாட்டி தானே, ஒரிஜினல் பொண்டாட்டி மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுற அப்படிங்கிறாங்க. என்னங்க நீங்கள் இதையே சொல்கிறீங்க? அப்போ நான் அந்த வீட்டிலேருந்து எப்போ போத்தானே போகிறேன், இப்போவே போட்டுமா அப்படிங்கிறாங்க. சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது, சொல்கிறவங்க யாரும் செய்ய மாட்டாங்க, செய்கிறவங்க யாரும் இப்படி சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்படியே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ நம்ம சொல்லிட்டு சும்மா ஏமாத்திரம் நினைக்கிறாரா அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாங்க காவேரி. இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. தாத்தாட்ட போனால் தாத்தாவும் பேச மாட்டேங்கிறாங்க. நம்ம யாருக்காக இந்த வீட்டில் இருக்கணும், இவங்கெல்லாம் நல்லா இருக்குன்னு நம்ம நினச்சோம், இவங்களாம் இப்படி நம்மளை பேசினதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வைக்கிறாங்க. நான் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், இந்த வீட்டை விட்டே போகிறேன், நான் இங்கே இருக்கிற வரைக்கும் தாத்தா என் மேலே அன்பு மரியாதைலாம் பண்ணீங்க, என் மேலே நல்லா பாசமாக வச்சுக்கிட்டீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். ஆனால் இப்போ சொல்கிறேன், இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நான் இருக்கவே மாட்டேன், எங்கேயோ கண்காணாத தூரத்துக்கு போகிறேன், என்னை நீங்கள் டைவர்ஸ் வேணாலும் பண்ணிக்கோங்க, நான் பத்திரத்தில் சைன் வேணாலும் போட்டு தர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் உங்களுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, குட் பை அப்படின்னு சொல்லி தாத்தாவை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. பார்த்தீங்கன்னா விஜய் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பார்க்குறாங்க காவேரி வந்து, கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்லாமல் தூங்கிட்டு இருக்க பாரு, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நம்மளை திட்டினது கூட தெரியவே இருக்குது அப்படின்ட்டு அந்த லெட்டரை அங்கே வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. காலையில் எந்திரிக்கிறாரு, ஹாயா அப்படியே காவேரி அப்படின்னு வழக்கமாக பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. அந்த இடத்துல காணோம், எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. வெளியில் வந்து பார்க்குறாங்க, கீழே போய் பார்க்குறாங்க, காவேரி எங்கே அப்படின்னு சொல்லி தாத்தா பாட்டி எல்லாத்தையும் கேட்குறாங்க. தெரியலப்பா, உங்களோட தானே இருந்தா ரூமில் அப்படிங்கிறாங்க. என் கூட இல்லையே, இங்கே காணுமே பாட்டி, என்னடா சொல்கிற, பாடுறா தோட்டத்தில் போய் பாடுறாங்கிறாங்க. தோட்டத்தில் போய் பார்க்குறாங்க, ஊஞ்சலில் போய் பார்க்குறாங்க, எல்லா இடத்துலையும் பார்த்தா காணோம். மறுபடியும் வீட்டுக்குள்ளே போகிறாரு, எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லி சரி ஃபோன் எடுத்து பேசுவோம் அப்படின்னு ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. பார்த்தா அப்போ தான் தெரியுது அந்த லெட்டர் எழுதி வச்சது. லெட்டரை பார்க்குறாங்க, அப்படியே ஷாக் ஆகுறாரு. என்ன காவேரி இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன், நீ பாட்டுக்கு நேற்று ஒரு தப்பு பண்ண, நிச்சயத்தை நிறுத்தி இப்போ சொல்லிக்காமல் ஓடி போய் இன்னொரு தப்பு பண்ணிட்டிய காவேரி, நான் திட்டினது வச்சதெல்லாம் பார்த்துட்டு இப்படி நீ என்னை விட்டுட்டு போகலாமா, என்ன நினச்சிட்ட காவேரி, இப்போ மறுபடியும் இந்த குடும்பத்துக்கு அசிங்கத்தை ஏற்படுத்திட்டே போறியா அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த குடும்பத்துக்கு அசிங்கம் நினச்சி தான் ஃபீல் பண்ணுறீங்களா, உங்களுக்காக ஃபீல் பண்ணலையா விஜய் அப்படின்னு தான் தோணுது. அதுக்கப்புறம் காவேரின்னு கத்துறாங்க. ஃபோன் அடித்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது. வேகமாக கீழே இறங்கி வர்றாங்க. தாத்தா பார்க்குறாங்க. தாத்தா பார்த்துட்டு, தாத்தா இந்த மாதிரி காவேரி காணும் தாத்தா, என்னடா சொல்கிற, லெட்டரை காமிக்கிறாங்க, என்னடா இப்படி எழுதி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீ அவளை பயங்கரமாக திட்டிருக்கிய, ஏன்டா அப்படி திட்டின, இல்லை தாத்தா உங்களை வந்து தலைகுனியை வச்சுட்டா, எவ்வளோ கஷ்டமாயிருச்சு, சித்தியை வீட்டை விட்டு போகிறேன்ட்டாங்க, எனக்கு சித்தி மேலே உசுறு, சித்திக்கா நான் என்ன வேணாலும் செய்வேன், சித்தியை பேசினதுக்கப்புறம் அவள் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும், அதான் போகிறாந்தா போடின்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு தவிக்கிறாங்க. என்ன ஏன் இப்படிலாம் தவிக்கிறீங்க, போகிறது போட்டும், அவள் இந்த வீட்டில் வாழ்றதுக்கு தகுதியே இல்லாதவ, நம்மளை எல்லாத்தையும் அசிங்கப்படுத்திட்டா, அவள் இந்த வீட்டில் இருக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு அங்கே அன்பு இருந்துட்டு சொல்கிறாங்க. சித்தப்பா சும்மா இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. எல்லாம் உங்களால் தான், நான் என்னப்பா பண்ணேன், உன் பொண்டாட்டி தானே இப்படி படுத்துனாங்கிறக்காண்டி நீங்கள் என்னென்ன பேசிவிட்டீங்க, நான் ஒன்றும் பேசலப்பா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் டேய் பேசுறதுக்கு நேரம் இல்லை, வா முதல்ல அவங்க அம்மா வீட்டிலே பார்ப்போம் அப்படின்ட்டு போய் பார்க்குறாங்க. அப்படி யதார்த்தமாக போய் பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் என்னது இப்படி திடீர்னு வந்திருக்கீங்க அப்படிங்கிற காவேரி வரலைங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்படியே உங்களுக்கு குழப்பமாக இருக்குது. இல்லை காவேரி இங்கே வந்தாலான்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தோம், வரலையேம்மா அப்படிங்கிறாங்க. சரி வெளியில் எங்கேயாவது கோயிலுக்கு போயிருப்பா, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. ஆளுக்கு அங்கங்கே தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்னடா பண்ணுறது, ஏன்டா இப்படி அவளை அவசரப்பட்டு அனுப்புனேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ தாத்தா, என் கோவத்தில் அப்படி பேசிவிட்டேன், இப்படி போவான்னு நினைக்கவே இல்லையே, ஆமாம் இப்படிலாம் சொன்னால் சொல்கிறவ செய்ய மாட்டான்ட்டு அதான் அவள் கோவமாக போயிட்டா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கே பண்ணுறது, என்ன பண்ணுறது, யாரை கேட்குறது தெரியாமல் கோயிலில் போய் தேடுறாங்க. காவேரி போகிற இடம்லாம் போய் தேடுறாரு. அடுத்து வேறு வழி இல்லாமல் நிவினுக்கு அடித்து பார்ப்போமா அப்படின்னு நிவினுக்கு அடிக்கிறாங்க. என்ன விஜய் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி காவேரி காணோம், உன்னை தேடி எதுவும் வந்தாளா அப்படிங்கிறாங்க. வரலையே அப்படிங்க, என்னாச்சு, இல்லை இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டா, கொஞ்சம் திட்டோம், அதனால கோச்சிட்டு போயிட்டா. என்ன விஜய் இப்படி பண்ணிட்டீங்க, எதுக்காக நீங்கள் அவளை திட்டிங்க, அவள் நல்லது தானே பண்ணியிருக்கிறா, அந்த ராகினியை பற்றி உங்களுக்கு தெரியாதா, பசுபதி பற்றி தெரியாதா, நீங்கள் பண்ணது தப்பு தானே, அதனால அவள் நல்லதுக்கு பண்ணான், உங்களுக்கு புரியாது நிவின், அவள் கல்யாணம் ஆகி வந்தாத்தான் உன்னை விடுவா ராகினி, நீ ஃப்ரீயாக இருந்தாத்தான் உனக்கு காவேரியை கல்யாணம் பண்ணிக்க முடியும், அதுக்காகத்தான் நான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதித்தேன், அது
தெரியுமா உனக்கு அப்படிங்கிறாங்க. என்ன இருந்தாலும் நீங்கள் ஏன் இப்படி பேசுனீங்க அப்படின்னு திட்டுறாங்க. அதுக்கப்புறம் சரி நானும் போய் 4 இடத்துல தேடுறேன் அப்படின்ட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்ருக்காங்க. அங்கே எங்கே தேடுறாங்க, கிடைக்கல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. விஜய் வீட்டில் உட்காந்து ரூமில் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமா வாப்பா சாப்பிடாப்பா அப்படின்னு அவங்க சித்தி வந்து கூப்பிட்றாங்க. இல்லை சித்தி எனக்கு பசிக்கல சித்தி. ஏப்பா இப்படி வந்து சாப்பிட்டு தேடுறதுக்காக தெம்பு வேணாமா அப்படின்ட்டு போகிறாங்க. தாத்தா வந்து கெஞ்சுறாங்க. ஏப்பா அவள் வருவா வா, அவள் எங்கே போகிறா, உன்னை விட்டு நம்ம என்னை விட்டுலாம் இருக்க மாட்டா. இல்லைப்பா தாத்தா அவள் பிடிவாதக்காரி, அவளை பற்றி எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கஷ்டமாக இருக்குது, நானும் கொஞ்சம் ஓவராக தான் திட்டிவிட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி வா வந்து சாப்பிட்டு தேடலாம் அப்படிங்கிறாங்க. போய் சாப்பிட போகிறாங்க. சாப்பிட உட்காராங்க. ஆமாம் நம்ம எதுக்கு அவளை நினச்சி பண்ணணும், கவலைப்படணும், அவள் என்ன நம்மளோட ஒரிஜினல் பண்ணாட்டியா, எப்படியும் போகிறவ தானே, அன்றைக்கி நம்ம என்ன காரணம் சொல்லிவிட்டு அவளை அனுப்புறதுன்னு நினச்சோம், இப்போ இந்த காரணத்தில் போயிட்டா, இதோட நம்ம வாட்டுக்கு இருந்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டு கூட தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம வாட்டுக்கு நிம்மதியாக இருப்போம்னு சாப்பிட உட்காடுறாங்க. சாப்பிட உட்காந்தா உங்களுக்காக கிரில் சிக்கன் பண்ணியிருக்கேன், உங்களுக்காக அதை பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கா, நான் என் காவேரி சமையலே தனி அப்படி இப்படின்னு காவேரி சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. காப்பி கொண்டாந்து கொடுக்குறதும் அப்படியே காவேரி ஒன்று பேசுனது, ஹாலில் உட்காந்து அந்த டைனிங் ஹாலில் உட்காந்து பேசுனது எல்லாம் என்ன போகிறது. உடனே விஜயால் சாப்பிட முடியல, அப்படியே கையை கழிட்டு போகிறாங்க. விஜய் என்னப்பா சாப்பிடாம போகிற, இல்லைப்பா இல்லை சித்தி எனக்கு பசிக்கலை அப்படின்ட்டு போயிடுறாங்க. ரூமுக்குள்ளே போய் உட்காடுறாங்க. என்ன இது எப்போ பாரு காவேரி நினைப்பாய் வருது, ஏன் நம்ம அவன் மேலே இவ்வளோ பாசம் வச்சுட்டோமா, அவன் மேலே நம்ம எரிஞ்சு விழுந்தோமே, இப்போ ஒருத்தவங்களோட இல்லாதது இருக்கிறது இல்லாதப்போ தான் அதோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. இப்போ அவன் மேலே பைத்தியமாயிட்டமே, என்ன பண்ணுறது புரியலையே அப்படின்னு சொல்லி சரி எதுனாலும் காலையில் பார்த்துப்போம் அப்படின்னு படுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அப்படி பக்கத்தில் பார்க்குறாங்க காவேரி. என்ன பாஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு போர்வை இழுத்துட்டு தன்னோட வம்பு பண்ணதை நினச்சி பார்க்குறாங்க. ஒவ்வொரு விஷயமா அவங்க காவேரி வந்து பேசிக்கிட்டு இருக்கா நினப்பா வருது. அதை இதையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பார்த்தீங்களா ஒவ்வொரு காமெடி பண்ணது, என்னென்ன இந்த வீட்டுக்கு வந்து பாட்டு பாடினது, டான்ஸ் ஆடினது, பாஸ் அப்படியா பாஸ் இப்படியா பாஸ்ன்னு காவேரி செஞ்ச ஒவ்வொரு விஷயங்களையும் நினச்சி பார்க்குறாங்க. சரி நம்ம மேலே எவ்வளோ பாசமாக இருந்தா, நம்ம வெண்ணிலா போனதை பற்றி அவகிட்ட சோகமாக சொன்னோமே, அப்போ கூட நம்ம உடஞ்சிருக்கேன், நமக்கு ஆறுதல் கொடுத்தாலே, நமக்காக எல்லாம் பண்ணாலே, ஆஃபீஸ்லேயே நல்லா வேலை பண்ணா, இப்படி நம்மளை விட்டு போயிட்டாலேன்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி தேடுறாங்க. எங்கடி காவேரி போய் தொலைஞ்ச, உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியலையே, நான் என்னமோ நினச்சேன், நீ இல்லாமல் எனக்கு ஏதோ மாதிரி இருக்கே அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. கில்லி படத்தில் த்ரிஷா போனதுக்கப்புறம் விஜய் நினைப்பாங்க பார்த்தீங்களா, தனலட்சுமி வண்டியில் ஏறி உட்காரு அப்படின்னு, அந்த மாதிரி தான் அவர் காலையில் பார்த்தீங்கன்னா காரில் ஏறுறாங்க ஆஃபீஸுக்கு போகலான்ட்டு. அப்பவும் அதே மாதிரி தான் காவேரி வா அப்படி சீக்கிரம் வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. பார்த்தா அங்கே காவேரி இல்லை. அப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. என்னப்பா சாப்பிடாம கிளம்புற, எங்கேப்பா ஆஃபீஸுக்கு போயில சாப்பிடாம நீ போக மாட்டியே, இல்லை சித்தி நான் காவேரி தேடித்தான் போகிறேன் அப்படின்னு மறுபடியும் காவேரி தேடி கிளம்புறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இப்போ தாத்தா சொல்கிறாங்க அவங்க வீட்லேயும் சொல்லிடணும்டா, இல்லைன்னா எதாவது தப்பாயிரும் அப்படிங்கிறாங்க. சரி தாத்தா நீங்கள் போய் சொல்லிட்டு வந்துடுங்க, நான் வெளியில் போய் இந்த நேரத்தில் நான் தேடுறேன், காவேரி இல்லாமல் நான் வீட்டுக்கு வரமாட்டேன், எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு உண்மையிலே காவேரி பற்றி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது என் மனசில் நீ காவேரி வந்துட்டியா, நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேனா அப்படின்னு அவரே புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்படி விஜய் தனக்கு தானே காவேரி பற்றி ரொம்பவே புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. காவேரி தான் மனசில் வந்துட்டு தான் நினைக்கிறாங்க. இப்படி உண்மையில் சீக்கிரம் காவேரி உண்மையாகவே லவ் பண்ணணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.